ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் ஏடிசி கிளைம் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு உங்கள் கையில் ப்ராப்பராக ஒரிஜினலாக நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும் கிளைம் பண்ணுங்கள். ஃபேக்காக ரீஃபண்டு வரும் அப்படின்றதுக்காக எக்காரணத்தை கொண்டு பண்ணிடாதீங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையா அப்படின்றது எக்ஸாக்டாக டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும். நீங்கள் ஃபேக்காக கட்டாத இன்சூரன்ஸ்க்கு நான் 1,50,000 ரூபா கட்டியிருக்கேன் அப்படின்னு போட்டு ரீஃபண்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும் 1 or 2 இயர்ஸில் எப்போ வேணாலுமே உங்ககிட்ட வட்டி முதலமாக வாங்கிடுவாங்க. ஸோ லாஸ்ட் டைமே என்கிட்ட ஒரு 10 பேருக்கு மேலே அவங்களே செல்ஃபாக பண்ணிக்கிட்டு நோட்டீஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. இந்த மாதிரி எனக்கு மெயில் வந்திருக்கு, நீங்கள் பண்ணியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ப்ரூஃப் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு மெயில் வந்திருக்கு, இது என்ன பண்ணலாம் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரே வழி, உங்களுக்கு அவன் நீங்கள் ஃபேக் இன்வாய்ஸ் வச்சு நீங்கள் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேறு வழியே கிடையாது. அவங்க என்ன அடிஷன் போட்டு அதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டோடு கட்ட சொல்கிறாங்களோ கட்டியே ஆகணும். ஸோ தயவு செஞ்சு உங்கள் கையில் பில் இருந்தால் மட்டும் ரீஃபண்டு கிளைம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன வருதோ கட்டிட்டு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு பெட்டர். ஏன்னா டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்லாவே தெரியும் யார் கட்டியிருக்காங்க யார் கட்டல அப்படின்ற தகவல் அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்க இன்சூரன்ஸ்லேருந்தே டைரெக்டாக வாங்கிக்குவாங்க, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்தே அவங்க டைரெக்டாக வாங்கிக்கலாம். இன்றைக்கி எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கையில் இருக்குது. உங்களுடைய பேன் நம்பர்லேருந்து ஆதார் நம்பரில் இருந்து எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் கிளைம் பண்ணினீங்கன்னா ஆக்சுவலாக இவங்க எல்ஐசி கட்டியிருக்காங்களா கட்டலையா அப்படின்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு பக்காவாக தெரியும். ஸோ எக்காரணத்தை கொண்டு மாட்டிக்காதீங்க. பார்த்து ஃபைல் பண்ணுங்கள், சேஃபாக ஃபைல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நிதி பயணம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்கம் டேக்ஸ் போர்ட்டல் இன்னையிலேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் இன்னையிலேருந்தே இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் ஒரு சேலரிடு எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்களே இன்கம் டேக்ஸ் ஃபைலிங்லாம் பண்ணிக்குவீங்க. தெரிகிறவங்க பண்ணிக்குவீங்க, தெரியாதவங்க ஆடிட் டெஸ்ட்டை கொடுத்து பண்ணிக்குவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்னென்ன விதமான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் கையில் ரெடியாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். பர்சனல் அண்டு பேசிக் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதில் என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேன் கார்டு, ஆதார் கார்டு, அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ஸு. நீங்கள் என்னென்ன பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ, நீங்கள் 10 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் 10 பேங்க்கினுடைய ஸ்டேட்மெண்ட் இல்லையா, அட்லீஸ்ட் அதனுடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு கம்பல்சரி நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அடுத்து உங்களுடைய லாஸ்ட் இயர் ஐடி ஃபைல் பண்ண காப்பி இருக்குது அப்படின்னா அது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துக்கலாம். லாஸ்ட் இயர் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்றது அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லை நீங்கள் ஆடிட்டர்கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னாலும் அதை வச்சு கொடுக்கும்போது ஒரு ரெஃபரன்ஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து செகண்ட் ஒன், இன்கம் ப்ரூஃப். நீங்கள் சேலரியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஃபார்ம் 16 வாங்கிக்கணும். ஃபார்ம் 16ல் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் இருக்கும். பார்ட் ஏ, பார்ட் பி இருக்கும். 2 பார்ட்டுமே கம்பல்சரி வேணும். இப்போ ஒரு சிலர் வேற ஒரு எம்ப்ளாயர்கிட்ட வேற ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. மிடில் ஆஃப் த மந்தில் என்ன பண்ணியிருக்கலாம்னா புது எம்ப்ளாயர்கிட்ட போயிருக்கலாம். அப்படி மாறி இருக்கிற பட்சத்தில் அந்த எம்ப்ளாயர்கிட்ட அவங்கக்கிட்டே ஒரு ஃபார்ம் 16 வாங்கிக்கோங்க. ஃபார்ம் 16 பார்ட் ஏ, பார்ட் பி வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் பே ஸ்லிப்பாச்சும் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து 3வது அப்படின்னு எடுத்துக்கிட்டால், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இன்கம் என்னாச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரூஃப். இப்போ நீங்கள் எஸ்பி அக்கௌண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கலாம். ஸோ நீங்கள் பேங்க்கில் போய் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்படி இல்லையா நீங்கள் உங்கள் ஸ்டேட்மெண்ட் எடுத்து கொடுக்குறீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்லேயே அது மென்ஷன் ஆகிருக்கும். செகண்ட் எஃப்டி என்னாச்சும் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த எஃப்டிக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட், எஃப்டிக்கு நீங்கள் பேங்க்கில் போய் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட்டுன்னு கேட்டிங்கனாலே பேங்க்கில் கொடுத்துருவாங்க. இது போக வேறு என்னாச்சும் இன்கம் இருக்குது, ரெண்டல் வருது, வேறு என்னாச்சும் இன்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ப்ரூஃபும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது டிடக்ஷனுக்கு உண்டான ப்ரூஃப். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்ஐசி ப்ரீமியம் கட்டியிருப்பீங்க, அதுக்கான ரெசிப்ட் வேணும். அடுத்து பிஎஃப் இருக்குன்னா பிஎஃப் பாஸ்புக் எடுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட பிரிண்ட் எடுத்துக்கலாம். அடுத்து டியூஷன் ஃபீஸ் கட்டியிருக்கீங்க குழந்தைங்களுக்கு அப்படின்னா, டியூஷன் ஃபீஸ் மீன்ஸ் ஸ்கூல் ஃபீஸு, அது கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ரெசிப்ட் வேணும். ப்ளஸ் ஹோம் லோன் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ரீபேமெண்ட் ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு, இது 2மே வேணும். இது போக நீங்கள் இஎல்எஸ்எஸில் என்னாச்சும் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டிருக்கீங்க ஏடிசி கவர் பண்ணுறதுக்கு அப்படின்னா அதுவும் வேணும். அது இல்லாமல் சுகன்யா சமிருத்தி அக்கௌண்ட் என்னாச்சும் இருக்குது போஸ்ட் ஆஃபீஸில், இல்லை என்எஸ்சி சர்டிஃபிகேட் என்னாச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய ப்ரூஃப்மே இங்கே தேவைப்படும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 8ED. 8EDயில் நம்ம ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுவோம். ப்ளஸ் ஹெல்த் செக்கப் என்னாச்சும் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது நம்ம கிளைம் பண்ணுவோம். ஸோ அது 2க்குமான ப்ரூஃப் நீங்கள் கண்டிப்பாக கையில் எடுத்து வச்சுக்கணும். அடுத்து நீங்கள் எஜுகேஷன் லோன் என்னாச்சும் வாங்கியிருக்கீங்க
அப்படின்னா அதுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் நீங்கள் அதுக்கு பே பண்ணியிருப்பீங்க. அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். பேங்க்கில் கேட்டு அதுக்கான ஸ்டேட்மெண்ட்டு வாங்கிக்கணும். அது போக நீங்கள் டொனேஷன் ஏதாவது கொடுத்துருக்கீங்க, ட்ரஸ்ட்டுக்கு எதாவது டொனேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரெசிப்ட்டு வேணும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நீங்கள் ஹெச்ஆர்ஏ கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே ஒரு 3 டாக்குமெண்ட் தேவைப்படுது. மேக்ஸிமம் ஹெச்ஆர்ஏ யாரும் மெயின்டைன் பண்ணுறது இல்லை. பட் செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கையில் வச்சுருக்கணும் அப்படின்றது மேண்டேட்ரி. அதில் வந்து நீங்கள் ரெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா, ரெண்ட் கொடுக்கறதுக்கு ரெசிப்ட் வச்சுருக்கணும். ப்ளஸ் வந்து உங்கள் ஹவுஸ் ஓனருடைய பேன் நம்பர் வச்சுருக்கணும். அடுத்து ரெண்டல் அக்ரிமெண்ட், இது 3மே கம்பல்சரி கையில் வச்சுருக்கணும். மேபி நாளைக்கு உங்களுக்கு என்னாச்சும் ஸ்க்ரூட்டினி வருது அப்படின்னா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி முக்கியமான விஷயம், நீங்கள் கேபிட்டல் கெயின் என்னாச்சும் பண்ணியிருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்டில் F&O பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கேபிட்டல் கெயின் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் பண்ணியிருக்கலாம். அது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி அதனுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கொடுக்கணும். ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இன்றைக்கி இருக்கக்கூடிய ப்ரோக்கர்ஸ் எல்லாமே ஆன்லைனில் நீங்கள் போய் ஸ்டேட்மெண்ட்டாகவே எடுத்துக்கலாம். 1 இயர் ஸ்டேட்மெண்ட் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஹோல்டிங் வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, எவ்வளோக்கு விற்றுருக்கீங்க, ஷார்ட் டேர்ம் எவ்வளோ, லாங் டேர்ம் எவ்வளோ அப்படின்றது இன்றைக்கி இருக்க ப்ரோக்கர்ஸ் எல்லாருமே வந்து மெஜாரிட்டி ஆஃப் ப்ரோக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்றாங்க, பக்காவாக டீட்டெயில் கொடுத்துட்றாங்க. ஸோ அது டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலத்தில் இப்போ என்கிட்ட வர கிளைண்ட்லேயே ஒரு 100க்கு ஒரு 50% வந்து ஷேர் மார்க்கெட்டில் இருக்காங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, பையிங் செல்லிங் எல்லாமே பண்ணுறாங்க. பட்டு எங்ககிட்ட சொல்கிறது இல்லை. ஸோ அதனுடைய ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். ரெண்டுமே தான் ஃப்ரெண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் பண்ணியிருந்தாலும் சரி, ரெண்டுமே தான். அதே மாதிரி டிவிடெண்ட் இன்கம் என்னாச்சும் இருக்குதா அப்படின்னா அந்த டிவிடெண்ட் இன்கம்க்கு உண்டான ஸ்டேட்மெண்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அது போக வேறு என்னாச்சும் நீங்கள் ஃப்ரீலான்சிங் பண்ணுறீங்க, சைட் பிஸ்னஸ் மாதிரி ஃப்ரீலான்சிங் என்னாச்சும் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரூஃபும் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். அது போக நீங்கள் என்னாச்சும் அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருக்கீங்க, டேக்ஸ் எதுவும் கட்டியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய சலான் காப்பி ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அரியர் ஏதாச்சும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயில்ஸ் கம்பல்சரி வேணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா 89 ரிலீஃப் எடுக்கிறதுக்கு கம்பல்சரி எவிடன்ஸ் வேணும் நமக்கு. அதே மாதிரி லீவ் என்கேஷ்மெண்ட்டு ப்ளஸ் கிராஜுவிட்டி இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஏதாச்சும் நீங்கள் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய டீட்டெயிலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். கையிலேயே ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குது அப்படின்னா எவிடன்ஸும் வேணும். இது எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டேபிளில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஒரு ஆடிட்டர்கிட்ட கொடுக்குற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமானது, ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்கன்னா கிரிப்டோலையும் நீங்கள் பண்ணுறீங்க, கிரிப்டோ கரன்சியும் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி பண்ணுறீங்க, அதில் F&O மாதிரி பண்ணுறீங்க. கிரிப்டோ கரன்சி வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிரிப்டோவினுடைய ஸ்டேட்மெண்ட்டு வாங்கி கொடுங்க, விட்டுறாதீங்க. இதில் ஏதோ ஒன்று நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் ஃபைல் பண்ணுற டைமில் அதை விட்டுட்டு ஃபைல் பண்ணிட்டோம்னா உங்கள் ரிட்டன் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வேலிட் ரிட்டன் ஆயிரும். ஸோ நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணினாலும் அது பண்ணாததுக்கு தான் சமம். ஸோ நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இமெயில் செக் பண்ணிக்கோங்க, உங்கள் ரிட்டன் ப்ராசஸ் ஆகிடுச்சா இல்லை டிஃபெக்ட் என்னாச்சும் வருதா அப்படின்றது நீங்கள் ரிட்டன் ஃபைல் பண்ணதுக்கப்புறம் கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு அதுலேயே இமெயில் வரும், யுவர் ரிட்டன் ப்ராசஸ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரும். இல்லைனா டிஃபெக்டிவ் இருக்குன்னா என்ன டிஃபெக்டிவ் அப்படின்றது உங்களுக்கு மெயிலில் தான் வரும். ஸோ கம்பல்சரி உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. என்ன கம்யூனிகேஷன் அப்படின்னாலும் இன்கம் டேக்ஸ் ரிலேட்டடான கம்யூனிகேஷன் எல்லாமே உங்களுக்கு இமெயிலில் தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டியூ டேட் அப்படின்றதும் ஜூலை 31 இருந்தது, செப்டம்பர் 15 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவசரம் இல்லை, பொறுமையாக நீங்கள் செக் பண்ணி பண்ணுங்கள். மேற்கொண்டு உங்களுக்கு இது ரிலேட்டடாக ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் லிங்க்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கால் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வாய்ஸ் நோட்டோ டெக்ஸ்ட்டோ நீங்கள் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன டவுட் அப்படின்னாலும் நம்ம சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? மேற்கொண்டு வேறு என்னாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் எம்ப்ளாயிட்ட டிக்ளேர் பண்ணும்போது நியூ ரெஜிம் ஓல்டு ரெஜிம் நீங்கள் வந்து எதில் வேணாலும் நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கலாம். இப்போ நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது 10 லட்ச ரூபாய்க்குள்ளே தான் உங்களுக்கு சேலரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நியூ ரெஜிம்லேயும் போகலாம், ஓல்டு ரெஜிம்லேயும் போகலாம். இன்கேஸ் உங்கள்கிட்ட டிடக்ஷன்ஸ்லாம் நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டிடக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி உங்களுடைய டேக்ஸ் லையபிலிட்டி நீங்கள் குறைக்கலாம். ஈவன் நீங்கள் நியூ ரெஜிமே கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு ஓல்டு ரெஜிம் தான் பெனிஃபிட்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஓல்டு ரெஜிம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நியூ ரெஜிம் தான் நீங்கள் ஓல்டு கொடுத்துருக்கலாம், பட் நியூவில் தான் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நியூ ரெஜிம் சூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அனுப்புங்க. ஓகேங்களா? நம்ம நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். டாட்டா, பை பை.